Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மூமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹுவின் அருளை நாடி அவனது இல்லத்திலே ஜுமா தொழுகைக்காக ஒன்று குழுமி இருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்மிலே ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட வயது ஆகிவிட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய நாளிலே நாம் எத்தனை வயதுடையவர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை பற்றி கொஞ்சம் யோசனை செய்து பார்க்கலாம். எத்தனை வயதுடையவர்களாகவே இருக்கலாம், இளைஞராகவோ முதியவராகவோ குழந்தைகளாகவோ சிறுவர்களாகவோ ஆணாகவோ பெண்ணாகவோ யாராகவும் இருக்கலாம், எந்த வயதுடையவர்களாகவும் இருக்கலாம். எல்லோரும் இந்த நேரத்தில் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். இத்தனை வயதுடைய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதுவரை சாதித்தவை என்ன? இத்தனை வருடங்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பயன் இவைகள்தான் என்று எவற்றையெல்லாம் நம்மால் குறிப்பிட்டு சொல்ல முடியும்? இத்தனை வருடங்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் இதுதான் என்று எந்த விஷயத்தை குறிப்பாக நம்மால் எடுத்து சொல்ல முடியும்? யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் அதுதான். நம்மிலே சில பேர் வருடந்தோறும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி அதற்காக இனிப்பு வழங்குவார்கள். தனக்காகவோ அல்லது மற்றவருடைய பிறந்த நாளுக்காகவோ கேக்கு வெட்டி கொண்டாடுவது உண்டு. சந்தோஷம் என்று சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வது உண்டு. இன்னும் சிலரோ தங்களுடைய திருமண நாளை கொண்டாடி இனிப்பு வழங்குவார்கள், விருந்து வைப்பார்கள். வெட்டிங் அனிவர்சரி, பர்த்டே செலிப்ரேஷன், இதற்கெல்லாம் மற்றவர்களுக்கு இனிப்பும் விருந்தும் கொண்டாடி மகிழ்வதுண்டு. எதனை சாதித்ததற்கான ஸ்வீட்? இத்தனை பெருநாள், இத்தனை பிறந்த நாட்களை கடந்து நான் இதனை சாதித்திருக்கிறேன், இதாங்க பிடிங்க ஸ்வீட்டு. எதனை சாதித்ததற்கான இனிப்பு? திருமண வாழ்க்கையின் மூலம் எதனை அடைந்ததற்காக திருமண விழா கொண்டாட்டங்கள்? யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். பிறந்ததும் வளர்ந்ததும் வாலிபமானதும் திருமணம் முடித்ததும் வீடு வாசல்களை கட்டிக்கொண்டதும் இல்லறத்திலே தாம்பத்தியத்திலே ஈடுபட்டதும் பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொண்டதும் உண்டதும் உடுத்ததும் கழித்ததும் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பொருள், அர்த்தம் என்று சொன்னால், இவையெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயன்கள் என்று சொன்னால், இவைகளெல்லாம் தான் நாம் சாதித்த சாதனைகள் என்று சொன்னால், இந்த எல்லா நிலைமைகளும் விலங்குகள், மிருகங்கள், பறவைகளிடம் கூட இருக்கின்றன.
என்ன, அவை முறையாக திருமணம் செய்வதில்லை நம்மள மாதிரி. மற்றபடி அவையும் பிறக்கின்றன, வளர்கின்றன, வாலிபம் அடைகின்றன, இல்லறத்தில் ஈடுபடுகின்றன, கூடுகளை கட்டிக்கொள்கின்றன, குஞ்சுகளை குட்டிகளை பெற்று வளர்த்து ஆளாக்குகின்றன. இதெல்லாமே விலங்குகள் பறவைகளிடத்திலும் இருக்கின்றன. அவைகளும் இவற்றையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே சாதிக்கின்றன. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த விலங்குகள் பறவைகளுடைய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? இதெல்லாம் தான் நம்முடைய சாதனைகள், பயன், நம் வாழ்க்கையின் அர்த்தம் என்று சொன்னால் எல்லாம் அதுக்கு இருக்கு. விலங்குகளுக்கு நமக்கு என்ன வேறுபாடு? சரி, ஒரு வாதத்திற்காக இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சாதித்தவை என்று சொன்னால் இவற்றின் மூலமாக நாம் நிறைவடைஞ்சிட்டோமா? we are satisfied about this அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். இப்போ நாம் எதையெல்லாம் சாதித்ததாக சொல்கிறோமோ, நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ, இதில் எல்லாம் நாம் நிறைவடைந்து விட்டோமா? திருப்தி அடைந்து விட்டோமா? இவற்றின் மூலமாக நமக்கு மன நிம்மதி கிடைச்சிருச்சா? மன அமைதி கிடைச்சிருச்சா? நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தொழில், நம்முடைய வருமானம், நம்முடைய சமுதாய வாழ்க்கை, இதில் எல்லாம் நமக்கு சந்தோஷம் கிடைச்சிருச்சா? நிம்மதி கிடைச்சிருச்சா? அமைதி கிடைச்சிருச்சா என்று கேட்டால் பெரும்பாலும் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். இல்லை என்றால் பிறகு நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், என்ன பயன்? இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சாதித்த சாதனைகள். சுருக்கமாக, வாழ்ந்து முடித்த பிறகு அல்லாஹ்விடம் கொண்டு போவதற்காக எதையாவது சேமித்து வைத்திருக்கிறோமா? அவன்கிட்ட போய் கொடுத்து, நான் உலகத்தில் வாழ்ந்தேன், எனக்கு நீ கொடுத்த வாழ்க்கைக்காக, எனக்கு நீ கொடுத்த ஆயுளுக்காக, எனக்கு நீ கொடுத்த இளமைக்காக, எனக்கு நீ கொடுத்த ஆரோக்கியத்திற்காக, உனக்கு நன்றி செலுத்துகிற வகையில் நான் இன்னத்தை எல்லாம் சாதிச்சுட்டு தான் இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் என்று சொல்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இந்த வயசில் எதனையெல்லாம் சாதித்திருக்கிறோம், சேமித்து வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்தால் குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. நீங்கள் நினைக்கலாம், அப்போ நாம் இபாதத்து செஞ்சுட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் நாளைக்கு அல்லாஹ்ட்ட கொண்டு போக முடியாதா? இதெல்லாம் நாம் நாளைக்கு மறுமைக்காக வேண்டி சேமித்து வைத்தவைகள் தானே. மறுமையில் அல்லாஹ்ட்ட கொண்டு போகிறதுக்காக வேண்டித்தானே நாம் இபாதத்துகளை செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், முடிந்த அளவுக்கு சக்காத்து, சதக்கா, தான தர்மங்கள் செய்கிறோம், குர்பானி கொடுக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம். இதெல்லாம் அல்லாஹ்ட்ட கொண்டு போகிறதுக்கு தானே. இதெல்லாம் நம்ம சேமித்த சேமிப்பில்லையா? மறுமைக்கான சேமிப்பில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி ஒரு கேள்வி இருக்குமானால் அதிலிருந்து இன்னொரு சில கேள்விகள் பிறக்கும். என்ன கேள்வி தெரியுமா? நாம் இதுவரைக்கும் இபாதத்துங்கிற பேரில் எவற்றையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோமோ, இந்த இபாதத்துகள் எல்லாம் அவன் நமக்கு துனியாவில் கொடுத்த நிஅமத்துகளுக்கு போதுமானதாக இருக்குமா? நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு நம்முடைய இபாதத்துகள் போதுமானதாக இருக்குமா? சொர்க்கத்துக்கு போறதுக்கு நம்முடைய இபாதத்துகள் போதுமானதாக இருக்குமா? இருக்காது என்பதுதான் ஹதீஸின் மூலமாக நமக்கு கிடைக்கிற செய்தி. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அல்லது ஒரு ஜும்மா உரையிலேயே ஒரு செய்தி சொல்லியிருக்கிறோம். 500 வருடங்கள் ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நடுக்கடலில் ஒரு குட்டி தீவில் வாழ்ந்த மனுஷனை பற்றி. நடுக்கடலில் ஒரு குட்டி தீவில் தனியாக வாழ்கிறார். அவருக்குன்னு அல்லாஹ் 500 வருஷம் ஆயுளை கொடுக்குறான். 1-2 வருஷம் இல்லை, 500 வருடங்கள் ஆயுள். 500 வருட ஆயுளையும் இபாதத்திலேயே கழிக்கிறார். நடுக்கடலில் வாழ்கிறார். ஏன் நகரத்தில் வாழலை? வாழ்கிற மாதிரி ஏற்பாடு அவர் ஏன் பண்ணலை? மக்களோடு சேர்ந்து வாடுகிற பொழுது தானே தப்பு தவறுகள், பாவங்கள் செய்கிறதுக்கான சான்ஸு. தனிமையில் இருக்கும் பொழுது என்ன பாவத்தை போய் செய்ய? அதற்கான சான்ஸே இல்லை. பாவமே இல்லாத புனித வாழ்க்கை, 500 வருட வாழ்க்கை, தனிமையில் வாழ்க்கை, இபாதத்திலேயே கழிகிற வாழ்க்கை.
அவருடைய பிரார்த்தனையும் கூட எப்படி இருக்குது, யா அல்லாஹ் என்னுடைய உயிரை வாங்கும் போது கூட நான் சுஜூதில் இருக்கணும். ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாருக்கு எடுத்து சொல்லி அதனை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. படிப்புனைக்காக வேண்டியும் உணர்வூட்டுவதற்காக வேண்டியும் சொல்லப்பட்ட செய்தி. அப்ப அந்த மனுஷன் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வினால் அருள் செய்யப்படுகிறார், அவர் பிரார்த்தனை செய்கிறார். நான் இபாதத்திலேயே இருக்கிறேன். எந்த அளவுக்கு அந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரு சிகரத்தில் போய் உட்கார்ந்துக்குவார், இபாதத்திலேயே இருப்பார். தினசரி காலையில் அந்த சிகரத்திலிருந்து கீழே இறங்குவார். அங்கே ஒரே ஒரு மாதுளம்பழ மரம், அந்த மாதுளம்பழத்திலிருந்து ஒன்றை பறித்து சாப்பிடுவார். அந்த உப்பு கடல் நிறைந்திருக்கக்கூடிய தீவில் ஒரு சுனை நீர், இனிப்பான சுவை நிறைந்த நீர், அதை குடிப்பார். மேலே ஏறிடுவார், இபாதத்தில் ஈடுபடுவார். அவனுடைய அன்றாட செயல்பாடு இவ்வளவுதான். பிரார்த்தனையும் எப்படி, நான் இப்போ பகல் நேரத்தில் இபாதத்து செய்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய உயிரை வாங்கும் போது கூட நான் சுஜூதில் இருக்கணும். சுஜூதில் இருக்கும் பொழுது என்னுடைய உயிரை நீ எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே மாதிரி அந்த பிரார்த்தனை ஏற்று 500 வருட வாழ்க்கைக்கு பிறகு அவர் சுஜூதில் இருக்கிற பொழுது அவருடைய உயிர் வாங்கப்படுகிறது. ஒரு விசாரணை மன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டு அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வானாம், இவருடைய நல்ல தன்மையை பார்த்து இவரை சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள் என்னுடைய கருணையினால், என்னுடைய கருணையினால் இவரை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்கிற சமயத்தில் அவர் போன ஒரு சொர்க்கத்துக்கு போகிறவர் திரும்பி அல்லாஹ்வை பார்த்து கேட்பாராம், அது என்ன உன்னுடைய கருணையினால் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புவது? 500 வருடங்கள் நான் இபாதத்து செஞ்சிருக்கிறேனே, அந்த இபாதத்தின் காரணமாக எனக்கு சொர்க்கத்தை கொடு. இப்போ திரும்பவும் அல்லாஹ் சொல்லுவானா, இல்லை என்னுடைய கருணையினால் நீ சொர்க்கத்துக்கு போ. அந்த மனுஷன் பிடிவாதம் பிடிப்பாராம். அப்போ 500 வருடங்கள் நான் செய்த இபாதத்துக்குரிய பலனாக என்ன சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டியா? உன்னுடைய கருணையினால் தான் அனுப்புவியா? 500 வருடங்கள் நான் செய்த இபாதத்துக்குரிய பலன் என்ன? அல்லாஹ் மீண்டும் சொல்வானாம், என்னுடைய கருணையினால் இவரை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள். அந்த மனுஷன் போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிப்பாராம். ஏன்னா 500 வருஷம் இபாதத்து செஞ்சிருக்கக்கூடிய மிதப்பு, கர்வம். என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புறதாக இருந்தால் தான் என்னுடைய இபாதத்தை மதிச்சு 500 வருட இபாதத்தை மதிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பு. அப்படியா? மலக்குமார்களை அழைத்து, துனியாவில் இந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நான் கொடுத்த நியமத்துகளையும் இவருக்கு நினைவூட்டுங்கள். நான் கொடுத்த நியமத்துகளை எல்லாம் தராசனுடைய ஒரு தட்டில் வையுங்கள், அவருடைய இபாதத்துகளையும் இன்னொரு தட்டில் வையுங்க என்று இபாதத்தையும் அல்லாஹ் கொடுத்த நியமத்தையும் எடை போட்டு பார்க்கும்படி சொல்லப்படுகிறது. அதற்கு முன்னால் அவருக்கு நினைவூட்டப்படுகிறது, உனக்கு 500 வருஷம் வாழ்க்கை கொடுக்கலையா? ஆமாம். அந்த 500 வருஷமும் பாவமே செய்யாத ஒரு மாக உள்ள உன்னை வைக்கலையா? ஆமாம். உப்பு கடல் நிறைந்திருக்கக்கூடிய தீவில் உனக்கு சுவையான தண்ணீரை தரலையா? ஆமாம். தினசரி உனக்காகவே ஒரு பிரத்யேகமான மாதுளம் பழத்தை உனக்கு தரலையா? ஆமாம். நீ கேட்டுக்கொண்டபடிக்கு சுஜூதிலேயே உன்னை ரூஹ வாங்கலையா? ஆமாம். இதற்கு பிறகுதான் அவரிடத்தில் சொல்லப்படுகிறது, அளந்து பார்க்கப்படுகிறது. மலக்குமார்கள் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த நியமத்தை தட்டிலே தராசனுடைய ஒரு தட்டிலும் 500 வருட இபாதத்தை மறு தட்டிலும் வைத்து எடை பார்த்து விட்டு மலக்குமார்கள் சொல்வார்களாம் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த மனுஷனுக்கு நீ உலகத்தில் கொடுத்த நியமத்துகளில் இந்த கண்ணுங்கிற ஒரு நியமத்து இருக்கல்ல, பார்வை புலன், அதை ஒரு தட்டிலையும் இவருடைய இபாதத்தை 500 வருட இபாதத்தில் இன்னொரு தட்டிலை வச்சோம். நீ கொடுத்த கண்ணுங்கிற நியமத்துக்கு 500 வருட இபாதத்து ஈடாகலை அப்படின்னு சொன்ன. அப்படியா? அப்படியானால் இவரை நரகத்துக்கு அனுப்புங்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த மனிதர் பதறிப்போய், யா அல்லாஹ், உன்னுடைய கருணையினால் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று திரும்ப சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொன்ன சம்பவம். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், துனியாவில் நாம் செஞ்சிருக்கக்கூடிய செயல்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னால் எதனை சாதித்திருக்கிறோம், இத்தனை வருட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், என்ன பயன் என்று கேட்டால் ஒன்றும் இல்லை. அப்போ இபாதத்துகளெல்லாம் இருக்கலாம், ஆனால் அந்த இபாதத்துகள்
நம்முடைய பாவங்களை எல்லாம் கழிப்பதற்கு போதுமானதாக இருக்குமா? நரகத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்கு போதுமானதாக இருக்குமா? சொர்க்கத்துக்குள்ள நம்மளை நுழைய வைக்கிறதுக்கு நம்முடைய இபாதத்துகள் போதுமானதாக இருக்குமா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படி என்னதான் இபாதத்தை செஞ்சிருப்போம்? வரலாற்றில் இருக்கக்கூடிய புனிதர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டால் நாம் செய்கிற இபாதத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமானது, குறைந்தது என்பது நமக்கே தெரியும். ஒரு சில நபித்தோழர்கள் அல்லது முன்னோர்களுடைய வாழ்க்கை நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் நாம் படிக்கிற பொழுது, கேட்கிற பொழுது நாமே வெட்கி தலை குனிகிற அளவுக்கு நம்முடைய இபாதத்துகள் மிக மிக அற்பமானவை நமக்கே புரிகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் தகவல். ஆதரல்லாஹு இலம்ரஇன் அஹர அஜலஹு ஹத்தா பலக சித்தீன சனா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் 60 வயசை கொடுத்து வாழ்க்கை 60 வருட வாழ்க்கையை கொடுத்த பிறகும் கூட நாளைக்கு மறுமையில் எதையும் கொண்டு போகலன்னு சொன்னான், அவனுடைய ஆயுளை நல்ல வழியில் கழிக்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்ட்ட காரணம் சொல்றதுக்கு ஒன்றும் இருக்காது. 60 வருட வாழ்க்கையையும் அவன் ஒழுங்காக பயன்படுத்தலைன்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட போய் சொல்றதுக்கு காரணம் எதுவும் இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். பொதுவாக மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம், நம்மிலே சில பேர் இந்த உலகத்தை விட்டு செல்வார்கள். அப்படி மனுஷன் உலகத்தை விட்டு செல்லக்கூடிய சமயத்தில், செல்ல போகிறோம் என்பதை உணர்கிற சமயத்தில் அவனுடைய எண்ணங்கள் அதிகபட்சமாக 4 தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. யாரு? சக்கராத் ஆளில் இருக்கக்கூடிய மனுஷன். வாழ்நாளையெல்லாம் அனுபவித்து முடிச்சுட்டு மரணம் நெருங்க போகிறது என்கிற சந்தர்ப்பத்திலே இருக்கக்கூடியவன் அல்லது சக்கராத்திலேயே இருக்கக்கூடிய மனுஷனுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் 4 தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதிகபட்சமாக. இந்த 4 தாண்டி வேறு சிந்தனை அந்த ஆளுக்கு இருக்கும்னு தோணலை. இந்த 4ம் மௌத்தை துணிச்சலோட பயமில்லாமல் தைரியமாக எதிர்கொள்ள முடியாமல் தடுக்கக்கூடிய 4 விஷயம். ஒரு மனுஷன் மரணத்தை கண்டு பயப்படுறானா, ஐயோ மௌத்து இப்போ வந்துடக்கூடாது நினைக்கிறானா? எல்லா மனுஷனும் அப்படித்தான் நினைப்பான். இப்போதைக்கு எனக்கு மௌத்து வரக்கூடாது. ஏன்னா மௌத்து அட்டன் பண்ணுற அளவுக்கு மென்டலி ஃபிசிக்கலி நான் ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகலை, அதனால் இப்போ எனக்கு மௌத்து வந்துடக்கூடாதுங்கிறதான் எல்லா மனுஷனுடைய நிலைமையாக இருக்கும். ஆனால் மௌத்து சொல்லிட்டுலாம் வர்றதில்லை, பர்மிஷன் கேட்டுட்டும் வர்றதில்லை, அது திடீர் நிகழ்வு. ஆர்த்தம் 242 பேர் அகமதாபாத் விமான விபத்தில். நினைத்து பார்த்திருப்பார்களா? அவர்கள் கடைசியாக எடுத்த செல்ஃபிகளெல்லாம் இப்பொழுது வெளியாகின்றன. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைசியாக எடுக்க போகிற ஃபோட்டோங்கிறத நினச்சி பார்த்துருப்பாங்களா? இல்லை. உலகம் அனுதாபப்படுகிறது, பரிதாபப்படுகிறது. அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள், அஞ்சலி செலுத்துகிறார்கள். ஜாதி மத நாடு வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் அதற்காக அனுதாபப்படுகிறார்கள். ஆனால் அதிலிருந்து பாடம் பெறுபவர்கள் எத்தனை பேர்? எவ்வளவு பெரிய ஏற்பாடுகளோடு அந்த விமானம் பறந்திருக்கும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி மரணம், கும்பல் மரணம் நடக்குதா இல்லையா? மனுஷன் இது வந்து பாடம் பெறுறதில்லை. அப்போ மனுஷன் பொதுவாக மரணத்தை விரும்புகிறவன் அல்ல. மரணத்தை சந்திக்கிற அளவுக்கு, அட்டன் பண்ணுற அளவுக்கு நான் எந்த ப்ரிப்ரேஷனும் இன்னும் பண்ணலை, அதனால இப்போ எனக்கு மௌத்து வந்துடக்கூடாது என்றுதான் எந்த மனுஷன் நினைப்பான். தயாராக இல்லை. நான் சொல்லக்கூடிய 4 விஷயங்கள் தான் மரணத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியாமல் மனுஷனை தடுத்து வைக்கக்கூடிய விஷயம். நம்முடைய பாஷையில் ஒரு பழமொழி சொன்னால் புரியும், மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும். இது திருடர்களை பற்றிய பயத்துக்கு சொல்கிறது. மடியில் பயணத்தில் போகும்போது எதையாவது வயிற்றில் கட்டிட்டு போகும்பொழுது தானே
திருடர்கள் வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்களோன்னு பயம் இருக்கும். என் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம், திருடர்களை பற்றி பயமும் இல்லை. இதை சொல்றதுக்காக வேண்டித்தான் இந்த பழமொழி, மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மௌத்தா போகக்கூடிய மனுஷனுடைய மடியில் அல்லது மனசில் இந்த 4 கணங்கள் இருக்கிற சமயத்தில் எப்படி மரணப்பாதையில் பயம் இல்லாமல் அவனால் போக முடியும்? நான் சொல்லக்கூடிய அந்த 4 எண்ணங்கள் மடியில் இருக்கக்கூடிய கணம் மாதிரி தான். 4ஐயும் 4 வகையான ஃபீலிங் சொல்லலாம். ஒன்று அச்சம், இன்னொன்று ஏக்கம், 3வது கவலை, 4வது ஆசை. 4 ஃபீலிங் தான். இதுதான் மடியில் வச்சிருக்கக்கூடிய கணம். சக்கராத்தால் இருக்கக்கூடிய மனுஷனுடைய, மரணப்பாதையில் பயணப்படுகிற மனுஷனுடைய மடியில் கட்டி வச்சிருக்கக்கூடிய பயம் 4 வகை. ஒன்று மரணத்தை பற்றிய அச்சம். என்னாக போகிறதோ, ஏதாக போகிறதோ, மௌத் சமயத்தில் என்ன நடக்கும், சக்கராத்துனா எப்படி இருக்கும், உயிர் வாங்கப்படும் பொழுது என்ன நடக்கும், பயம். பயம் என்கிற ஃபீலிங், இது ஒரு மடியில் வச்சிருக்கக்கூடிய கணம். 2வது ஏக்கம்னு சொன்னேன். என்ன ஏக்கம்? இந்த உலகத்தை விட்டு போகிற ஏக்கம். சாதாரணமான ஏக்கம் இல்லை. நான் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு போக போகிறேனே அப்படிங்கிற ஏக்கம். சம்பாதிச்சதெல்லாம் இன்னும் முழுசாக அனுபவிக்கவே இல்லையே, அதுக்குள்ளே போக போகிறேனே, ஏக்கம் என்கிற ஃபீலிங் 2வது கணம், மடியில் இருக்கக்கூடிய கணம். 3வது மனைவி மக்களை பற்றிய கவலை. என்னுடைய மௌத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என்ன மாதிரி யாராவது அவங்கள பார்த்துக்குவாங்களா, நான் குடும்ப தலைவனாக இருந்தனே, நான் பார்க்குற மாதிரி யாராவது பார்ப்பாங்களா, என் மௌத்துக்கு பிறகு மக்கள் என்ன ஆவாங்க, இப்படியான கவலை இன்னொரு ஃபீலிங். இது ஒரு கணம். 4வதாக ஆசைன்னு சொன்னேன். என்ன ஆசை? மௌத்தா போகிற சமயத்துலேயுமா ஆசை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். என்ன ஆசை? இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டுமே அப்படிங்கிற ஆசை. இன்னும் கொஞ்ச நாள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எப்படி நல்லா இருக்கும். அப்படி மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதை இனிமேல் செய்யவாவது செய்வனா இல்லையா? அப்போது மரணப்பாதையில் பயணப்படக்கூடிய மனுஷனுடைய மடியில் 4 கணம் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் 4 எண்ணம். இதை தாண்டி வேறு அவனுடைய எண்ணங்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குரான் ஷரீஃபில் சொல்வான், அடிக்கடி நாம் ஓதுகிற வசனங்களிலே ஒன்று 89வது அத்தியாயம் சூரத்துல் ஃபஜ்ர் 23 இருந்து 26 வரைக்கும் சில வசனங்கள். வஜீஅ யௌமைஇதின் பிஜஹன்னம், அந்த நாளில் நரகம் கண்ணெதிரிலே கொண்டு வரப்படும் பொழுது, யௌமைஇதின் யததக்கருல் இன்சான், அந்த நாளில் தான் மனிதன் புரிந்து கொள்வான். வ அன்னா லஹு ذிக்ரா, அப்போது அவன் புரிந்து கொள்வது என்ன பயனை தரும். யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாத்தி, அவன் புலம்புவான், ஐயோ என்னுடைய இந்த வாழ்க்கைக்காக நான் முன்னமேயே சில ஏற்பாடுகளை செய்திருக்க கூடாதா. ஃபயௌமஇதின் லா யுஅذிபு அஸாபஹு அஹத், அன்றைய நாளிலே அல்லாஹ் தண்டிக்கிற மாதிரி வேற எந்த மனுஷனும் தண்டிக்க மாட்டான். வலா யூசிகு வசாகஹு அஹத், அவன் கட்டுவதைப் போல யாராலும் கட்ட முடியாது. மரணம் நெருங்குகிற சமயத்தில் நரகம் கண் முன்னால் கொண்டு வருகிற பொழுது வாழ்க்கையை பயன்படுத்தாத மனிதன், வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த நேமத்துகளை சரியான முறையிலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் பயன்படுத்தாத மனிதனுக்கு முன்னால் நரகம் கொண்டு வரப்படுகிற பொழுது, நான் இந்த வாழ்க்கைக்காக வேண்டி எதையாவது சேமித்து வச்சிருக்கணுமே என்று புலம்புவான். அந்த நேரத்தில் தான் அவனுக்கு தெரிய வரும். அந்த நேரத்தில் தெரிய வந்து என்ன பிரயோஜனம் என்று அல்லாஹ் கேட்பான். கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சிரமத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்கும் இடையில அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழணும். அங்கதான் விஷயம் இருக்கு. இறை நினைவு என்பது எல்லா பிரச்சனைகளும் எல்லாம் முடிஞ்ச பிறகு பள்ளிவாசல்ல ஹாயா வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வை யோசிக்கிறது அல்ல. பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் அடுத்தடுத்து வருகிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வை பற்றி நினைக்க வேண்டும். அது அர்த்தமுள்ள வாழ்க்கை. அதுதான் நாம வாழ்க்கையில சேமிச்சு வைக்கக்கூடிய பயன்கள். அதுதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்கிற சாதனைகள். கஷ்டங்களையும் தாண்டி அல்லாஹ்வை நினைக்கணும்.
கஷ்டங்களுக்கிடையில் தான் தியாகங்கள் செய்யணும், இபாதத்துகளை செய்ய வேண்டும். அப்படி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அருள்மயமான வாழ்க்கையை வாழுங்கள். அந்த வாழ்க்கையை நோக்கித்தான் அல்லாஹ் அழைக்கிறான். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அழைப்பு அது. நீங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது உங்கள் கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வாழ வேண்டும். நான் முதல்ல சொல்லுகிற பொழுது இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்து நாம் எதை சாதிச்சோம், நான் வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதனால்தான் பயன் அப்படின்னு எதனை சொல்ல முடியும் என்று கேட்ட பொழுது நம்முடைய பதிலாக இது இருக்கலாம் என்று சொன்னேன். பிறந்ததும் வளர்ந்ததும் வாலிபம் அடைஞ்சதும் வயோதிகமானதும் குடும்பம் நடத்தியதும் பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கிட்டதும் எல்லாம் தான் நான் நடத்தின சாதனை. ஆனால் மிருகங்களும் கூட இவையெல்லாம் செய்யறதுங்கிற அடிப்படையில் நமக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொன்னேன். நான் யோசித்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான வாழ்க்கையில இதையெல்லாம் தாண்டி அல்லாவுக்குன்னு ஒரு இடத்தை நம்முடைய மனசுக்குள்ள வச்சு அவனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அவனுக்கும் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்ல வலிமையாக வச்சுக்கிட்டு ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ்றது இருக்க, அதுதான் திருப்தி. துனியாவில் நாம் சம்பாதிச்சதன் மூலமாக எனக்கு இவ்வளவு தூரம் சம்பாதிச்சேன் திருப்தி ஆகிட்டேன்னு எந்த மனுஷனையாவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில் இவற்றையெல்லாம் சாதித்து நான் திருப்தியாக இருக்கிறேன் என்று எந்த மனுஷனாலும் சொல்ல முடியாது. திருப்தி அடையாத வாழ்க்கைக்கான காரணங்கள் தான் இதெல்லாம். ஆனால் இறை தொடர்பும் இறை அன்பும் கொண்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் அது திருப்தியாக இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை உலகத்தில் வாழுங்கள். அப்படி திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு என்னிடத்திலே வாருங்கள். இதுதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அழைப்பு. எதை நோக்கி அழைப்பு? சொர்க்கத்துக்கு வாங்கங்கிற அழைப்பு. நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒரு முன்னோட்டமாகத்தான் இப்போ ஒரு செய்தியை சொல்ல போறேன். இதுவும் சூரத்துல் ஃபஜ்ர் என்கிற 89வது அத்தியாயத்தில் 27, 28, 29, 30 அந்த அத்தியாயத்துடைய கடைசி பகுதி அடிக்கடி ஓதுகிறோம், ஓத கேட்கிறோம். அல்லாஹ் அப்படி ஒரு அழைப்பு கொடுக்கிறான். யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ அமைதி அடைந்த ஆத்மாவே, முத்மஇன்னா திருப்தி அடைந்த ஆன்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராதியத்தம் மர்தியா, செல் வா உன் இறைவனின் பக்கம், உன் நல்ல முடிவை கொண்டு மகிழ்ச்சி அடைந்த நிலையில் திருப்தி அடைந்த நிலையிலே நீ அல்லாஹ்வின் பக்கம் வா, உன்னுடைய ரப்பின் பக்கம் திருப்தியை பெறுவதற்காக வா. ஃபதுகுலி ஃபீ இபாதி, இணைந்து விடு என்னுடைய அடியார்களோடு நல்லடியார்களோடு. வதுகுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்தில் நுழைந்து விடு. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அழைப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும். நீ திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்து நல்லடியார்களோடு சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகணும். நம்ம மேல அல்லாஹ் எவ்வளவு அக்கறை வச்சிருக்கான் பாருங்க. யார் இப்படி அழைப்பு கொடுப்பா? துனியாவில் கஷ்ட நஷ்டங்களுக்கு இடையில தான் அல்லாஹ்வை பற்றி நினைச்சு திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்து நாளை மறுமையிலும் திருப்தியான வாழ்க்கைக்கு புறப்பட்டு வா என்கிற அழைப்பு. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கஷ்டங்களை தாண்டிய இறை திருப்தியோடு கூடிய வாழ்க்கை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ மறந்தவர்களாக இன்னைக்கு நம்மளை பல பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசனை செஞ்சு பார்த்தா நம்முடைய இந்த நீண்ட வாழ்க்கைக்கு அர்த்தம் எதுவும் இருப்பதாக தெரியலை. நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், நம்மிலே ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட வயதை அடைந்திருக்கிறோம். சிறுவர்களிலிருந்து ஆரம்பித்து இளைஞர்கள், முதியவர்கள் என்று பல தரப்பினர்கள். இவ்வளவு கால வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்று யோசித்து பார்க்கலாம் என்றுதான் இந்த உரையை ஆரம்பித்தேன். யோசித்து பார்த்தா இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. பெரும்பான்மையான பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் வரலாற்றிலே நம்முடைய முன்னோர்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அவங்களுடைய மௌத்துக்கே பல அர்த்தம் இருந்துச்சு. அவர்களுடைய மரணமே பல பொருள் கொண்டதாக இருந்துச்சு. பல பாடங்களை நமக்கு தரக்கூடியதாக இருந்துச்சு.
பல சாதனைகளை அடையாளப்படுத்துகிற மௌத்தா இருந்துச்சு. மரணமே அப்படி இருந்தால் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நம்முடைய இத்தனை வருட வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லை, ஆனால் நம்முடைய முன்னோர்களுடைய மௌத்துக்கு பல அர்த்தங்கள் இருந்திருக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வாங்க, நாம வாழ மறந்த வாழ்க்கையினுடைய பக்கங்களை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் படிச்சிட்டு வந்து அதுக்கு பிறகாவது இனிமேலாவது வாழ பழகுவோம். ஒரு அழைப்பு நான் இப்ப கொடுக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவருடைய மௌத்து கூட ஏராளமான செய்திகளை தாங்கி நிற்கிறது. அந்த செய்திகள் எல்லாமே ஹதரத் அம்ர் இப்னு மைமூன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிக்க புகாரியில 3700வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமான தகவல். உமர் ரலியல்லாஹு இந்த செய்தி ஒரு நீண்ட ஹதீஸ். 2 ஜும்மா அந்த ஹதீஸை மட்டும் விளக்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ நான் ஆரம்பித்து வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அடுத்த வாரம் ஜும்மாவுக்கும் ஹயாத்தோடு இருந்தால் அவசியம் வந்து கேளுங்க. அதில் இருக்கிறது செய்தி. நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்வது எப்படி, திருப்திகரமான வாழ்க்கையாக, நிம்மதியான வாழ்க்கையாக, ரொம்ப சுருக்கமாக சிம்பிளாக சொல்றாங்க, மௌத்த பயமே இல்லாமல் அட்டன் பண்றதுக்கு உண்டான வாழ்க்கையாக வாழ்றதுக்கு உண்டான வழி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மௌத்துல இருக்கு. அதை சொல்வதற்கு சமயம் இல்லாமல் போகலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தியே ஆக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அந்நிய நாட்டு அடிமைகள் மதீனா நகருக்குள்ள நுழையிறனால கலாச்சார சீரழிவு ஏற்பட்டுரும் அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. அதனால அந்நிய நாட்டு அடிமைகள் மதீனா நகருக்குள்ள நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. வேற்று மதத்தவர்கள் மதீனாவுக்குள் நுழையக்கூடாது. பியூர்லி முஸ்லிம் சொசைட்டி. வேற ஜாதிக்காரன் வேற கலாச்சாரத்தை கொண்டு வந்து இருக்கிற நல்லவங்களை கெடுத்துருவானோங்கிற அச்சம் இருந்துச்சு. அதனால வெளிநாட்டில் வாழக்கூடிய நான் முஸ்லிமுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஹதரத் முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய தனவந்தர், செல்வந்தர். அவரு நிறைய அடிமைகளை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தார். மதீனாவுக்கு வெளியில சட்டம் உள்ள வரக்கூடாது, நான் முஸ்லிம் அடிமைகள் வரக்கூடாது. ஆனால் பெரிய தொழிலதிபர், மதீனாவுக்கு வெளியே பெரிய பிசினஸ் மேக்னட், நிறைய அடிமைகளை வச்சிருந்தார், நான் முஸ்லிம் அடிமைகள். அவரு தன்னுடைய அடிமையான அபூ லுஅலுஆ ஃபைரோஸ் அப்படிங்கிறவனுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பொது சட்டம் இருக்கா இல்லையா, தடை, அதிலிருந்து விலக்கு அளிக்கணும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெக்வெஸ்ட் பண்றார். அவனுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்க. அவன் ஆள் சாதாரண ஆள் இல்லை. அவன் இரும்பு தச்சு மாதிரியான பல தொழில்கள் தெரிஞ்சவன். அவனை ஊருக்குள்ள அனுமதிச்சா அவன் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தை எல்லாம் நம்ம ஆளுகளுக்கு கற்றுக்கலாம். அவன் சிறந்த கார்பெண்டரு, சிறந்த பிளாக் ஸ்மித்து, கொல்லன், பற்ற வேலையெல்லாம் தெரிஞ்சவன். அவனை உள்ள அனுப்பிச்சானாக்க நம்ம ஆளுகளுக்கு அவன் கற்றுக் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அவன் நமக்கு நன்மை தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் கேட்டுக்கிட்டாருங்கிறதுக்காக அவனுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தினுடைய அடிமைகளுக்கும் பர்மிஷன் கிடைக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில தனக்கும் தன்னுடைய எஜமானர் முகீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் இருந்த ஒரு தகராறுல கலீஃபா தனக்கு சாதகமாக நடந்துக்கலங்கிற கோபம் அந்த வெளிநாட்டிலிருந்து வந்த நான் முஸ்லிம் அடிமையாக இருந்த வேலைக்காரன் அபூ லுஅலுஆ ஃபைரோஸுக்கு இருந்துச்சு. முகீரா ஓனர், அபூ லுஅலுஆ வெளிநாட்டிலிருந்து வந்த வேலைக்கார அடிமை. 2 பேருக்கு இடையில முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில தகராறு. ஹலீஃபாட்ட விவகாரம் வருது. ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஹலீஃபா எனக்கு சாதகமாக இருக்கலை அப்படிங்கிற மனஸ்தாபம், ஒரு கோபம்
அந்த அபூலுகுலு ஃபைரோஸுக்கு இருந்துச்சு. சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்தான். இந்த கோபத்தினால ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் சுபுகு தொழ வைத்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் பிச்சுவா கத்தியால குத்திட்டான் ஹலீஃபாவை. அப்படித்தான் ஹலீஃபாவுடைய மவுத்து நடக்குது. இந்த சம்பவம் ஹிஜ்ரி 23வது வருஷம் துல்ஹஜ் மாசத்தில் நடந்துச்சு. இதே மாதிரியான ஒரு துல்ஹஜ் மாசத்தில் நடந்துச்சு. இனி இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளருடைய வார்த்தையிலேயே கேட்கலாம். முக்கியமான பகுதி மட்டும்தான். நான் இப்போ எந்த விஷயத்தை சம்பவத்திலிருந்து சொல்கிறேனோ அதுக்கு முன்னாடியும் நிறைய செய்தி இருக்கு, அதுக்கு பின்னாடியும் ஏராளமான செய்தி இருக்கு. நமக்கு தேவையானதை மட்டும் நான் அந்த சம்பவத்தை வந்து எடுத்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, இன்னீல காயிமும் மாபைனி வபைனஹு இல்லா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸின் கதாத்த உசீப். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்துப்பட்ட நாளில் சுபுகு தொழுகைக்காக நான் தொழுகையில் சஃப்ல நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இடையில அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உமர் ரலியல்லாஹு இமாமத்து பண்றாரு, நான் 2வது சஃப்ல நிற்கிறேன். இந்த ஹதீஸை நேரில், இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தா ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி. அப்போ எனக்கு முன்னாடி யார் இருக்கிறா? இப்னு அப்பாஸ் நிற்கிறாரு. அவருக்கு பின்னாடி அடுத்த சஃப்ல, ஃபர்ஸ்ட் சஃப்ல இப்னு அப்பாஸ், அடுத்த சஃப்ல நான் நிற்கிறேன். வகான இதா மர்ர பைன சஃபைனி காலு இஸ்தவு. எப்போவுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்காக தொழுகை நடத்துறதுக்கு முன்னாடி 2 அணிகளுக்கு இடையில் சென்றால் மக்களை நோக்கி என்ன செய்வார்? சீராக நில்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்தவு, சவ்வு சுஃபுஃபக்கும் சொல்கிறோமா இல்லையா, அது மாதிரி இஸ்தவு, எல்லாம் சீராக நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஹத்தா இதாலம் யர ஃபீஹிம் ஹலலன் தகத்தம ஃபகப்பர. எந்த இடைவெளியும் பார்க்கலன்னு சொன்னால் மட்டும், எந்த கேப்பும் இல்லை என்று சொன்னால் மட்டும்தான் முன்னாடி போய் நின்று தக்பீர் சொல்லுவாங்க. வருப்பமா கர சூரத்தை யூசுஃப் அவன் நகல் அவ் நகவதாலிக்க ஃபிர் ரக்காத்தில் ஊலா ஹத்தா எஜ்மா அன்னாஸ். சில சமயம் முதல் ரக்காத்தில் சூரத்து யூசுஃப் 12வது அத்தியாயம் முழுசா ஓதுவார், அல்லது சூரத்து நகல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தை முழுசா ஓதுவார், அல்லது அதுக்கு சமமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய அத்தியாயங்களில் ஃபர்ஸ்ட் ரக்காத்தில் ஓதுவார். எதுக்கு? யாராவது மக்கள் இன்னும் வர வேண்டி இருந்தால் ஃபர்ஸ்ட் ரக்காத்திலே வந்து சேர்ந்துருட்டுமே, ஃபர்ஸ்ட் ரக்காத்தை ஷார்ட்டாக முடிச்சிட்டானாக்கா நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ரக்காத்து கிடைக்காம போயிடுமே என்பதற்காக மக்கள் இன்னும் வந்து முதல் ரக்காத்தில் சேரட்டுங்கிறதுக்காக வேண்டி சுபஹனுடைய ஃபர்ஸ்ட் ரக்காத்தில் பெரிய பெரிய அத்தியாயம் ஓதுவாக்கூடிய பழக்கம். ஃபமா ஹுவ இல்லா அன் கப்பர ஃபஸமிஅத்துஹு யகூல். சம்பவம் நடந்த அன்னைக்கு அப்பொழுதுதான் அவர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னார். உடனே அவருடைய வாயிலிருந்து வருது, கதலனி அவ் அகலனில் கல்பு. என்ன நாய் கொண்டு போட்டுருச்சு அல்லது நாய் தின்னு போட்டுருச்சுன்னு தொழுகையிலேயே சொல்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தக்பீர் கெட்டின உடனே அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். தக்பீர் கெட்டுற வரைக்கும் அந்த பைய பார்த்துட்டே இருந்திருக்கிறான். தொழுகையில் நின்னாட்டா எந்த ரியாக்ஷன் வராது. அதுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்தினா பிடிபட்டுருவோம் அல்லது நம்முடைய முயற்சி தோல்வி அடைஞ்சிடும் அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். தக்பீர் கெட்டின உடனேயே குத்திட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், கதலனியல் கல்பு அவ் அகனலியல் கல்பு. ஒரு நாய் என்ன கொன்றுச்சு அல்லது ஒரு நாய் என்ன தின்றுச்சு என்னமோ ஒரு வார்த்தை சொன்னார். சொன்னதுடனே புரிஞ்சிருச்சு. இப்போ மக்கள் அப்படியே தொழுகையை விட்டு தன்னை பிடிச்சிருவாங்கங்கிற பயம் வந்த உடனே ஃபதாரல் இல்ஜ் பிசிக்கீனி ராத்த தரஃபை. அந்த இல்ஜ் என்று சொல்லக்கூடிய, அதாவது அரபி அல்லாத அந்நிய மொழி பேசக்கூடிய ஒரு காஃபிருக்கு தான் இல்ஜின்னு சொல்லுவாங்க அரபியில். அவன் என்ன செய்கிறான்? சஃப்புகளுக்கு இடையில் அப்படியே ஓடுறான். இமாம குத்தியாச்சு, சஃப்புகள் 2 பக்கமும் இருக்கக்கூடிய சஃப்புகள் அப்படியே பிரிச்சுட்டு ஓடுறான். ஓடும் பொழுது லாயமுரு அலாஹதின் யமீனன் வலாசிமான் இல்லா தானுவும், ரைட்லையும் லெஃப்ட்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளையும் குத்திக்கிட்டே ஓடுறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, தன்னை யாரும் பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி வலது பக்கமும் இடது பக்கமும் சஃப்புக்கு நடுவில் இப்படியே நேராக இமாமுக்கு பின்னாடி சஃப்பை பொழந்துக்கிட்டே ஓடுறான். 2 பக்கமும் குத்திக்கிட்டே ஓடுறான். ஹத்தா தாயின சலாசத் அஷ்ர ரஜுலன், 13 பேரை குத்திட்டான். அதில் மாத்தம் இன்னும் சபாத்தன், ஸ்பாட்லேயே 7 பேர் அவுட்டு, 13 பேரை குத்தியாச்சு. ஃபலம்மா ரா தாலிக ரஜுலும் மினல் முஸ்லிமீன தரஹ அலைஹி புருன்சாவ். இதை பார்த்த உடனே ஒரு முஸ்லீம் என்ன செய்யாரு? ஒரு பெரிய துருக்கி தொப்பி போட்டிருந்தாரு, ரொம்ப
உயரமான துருக்கி தொப்பி. அதை எடுத்து அவனை தூக்கி வீசுறான். வீசினோட ஃபலம்மா தன்னன் இஜ்ல அன்னஹு மாஹூதுன் நஹர நஃப்ஸஹு. ஆளுக சுதாரிச்சுட்டாங்க, தொழுகையை விட்டுட்டு தொப்பி எடுத்து தம் மேலே வீசுறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே பிடிபட்டு விடுவோம் என்ற பயத்தில் தன்னையும் குத்தி கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறான். அபுல் ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடியவன். தனாவல உமர் எத அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபின் ஃபகதமஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமத்தில் நின்றவாறே பின்னாடி நின்ன அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கரம் பிடித்து இமாமத்தில் நிற்க வச்சுட்டார். அவர்னால் நிற்கவே முடியல, உட்கார்ந்துட்டார். ஃபமன் எலிய உமர் ஃபக்கத் அல்லதி அரா. நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இமாமத்து பண்ணுறதுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை நிறுத்திட்டு அவர் உட்கார்ந்ததை நான் பார்த்த மாதிரியே என் கூட இருந்த எல்லாருமே பார்த்தாங்க. அதனால் தொழுகையில் ஜாயிண்ட் ஆகிட்டோம். அம்மா நவாஹில் மஸ்ஜித ஃபைன்னஹும் லா எதிரும். ஆனால் பள்ளிவாசலுடைய கடைசியில் இருந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலை. இப்படி நடந்த கபலீகரம் எதுவுமே தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. பக்கத்தில் இருந்தவங்களுக்கு தான் நடந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அதனால் கைர அன்னஹும் ஃபக்கது சௌத்த உமர் முன் வஹுவ யக்கூலூன சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னமோ மறந்து போய் பேசாமல் நிற்கிறாரோன்னு நினச்சிக்கிட்டு இமாமுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காண்டி சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பின்னாடி இருக்கிறவங்க சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. சம்பவம் நடந்தது யாருக்கும் தெரியல, முன்னாடி இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரிகிறது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ சல்லா பிஹிம் அப்துல் ரஹ்மான் சலாத்தன் ஹஃபீஃபா. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தொழுகையை சுருக்கமாக முடிச்சிட்டாரு. ஃபலம்மன் சரஃபு கால. எல்லாரும் தொழுகையை முடித்து திரும்பினோடனே உமர் அலினா கேட்பார், இப்னு அப்பாஸ் உள்நூர் மண் கத்தலனி. இப்னு அப்பாஸ் அவர்களே, என்னை குத்துனது யாருன்னு பாருங்க. தொழுகை முடிஞ்ச பிறகு என்னை குத்துனது யாருன்னு பாருங்க என்று சொன்ன பொழுது ஃபஜால சாஅத்துன் சும்ம ஜா கால குலாம முகீரா. கொஞ்ச நேரம் அவர் பார்த்துட்டு சொல்லுவார், முகீரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வேலைக்காரன் அபூலுவுலு தான் உங்களை குத்திட்டான். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி கேட்டாங்க, அசுன் அந்த திறமையான தொழில் தெரிஞ்சவனா, திறமையான தொழில் தெரிஞ்ச கலைஞனா என்ன குத்திட்டான்? ஆமான்னு நான் ஆமான்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, காத்தலஹுல்லா, அல்லாஹ் அவனை நாசமாக்கட்டும். லக்கது உமிர்த்து பிஹி மாரூஃபா லக்கத்து அமர்த்து பிஹி மாரூஃபா. அவனுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நல்லது தானே செஞ்சேன், இருந்து என்னை குத்திட்டானே என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், எனக்கு இப்போ இந்த இடத்துல நான் நிறுத்தியாகும், எனக்கு வேறு வழி இல்லை, 1:30 மணி. ஆனால் பாருங்கள் என்ன சொல்கிறாரு. இதான் சொன்னேன் நான், நம்முடைய வாழ்க்கைக்கே அர்த்தம் இருக்கான்னு கேள்வி கேட்டேன். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கைக்கல்ல மௌத்துக்கே அர்த்தம் இருந்துச்சுன்னு சொன்னேன். 8 வகையான படிப்பினைகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சக்கராத்திலிருந்து மௌத்து வரைக்கும், சக்கராத்திலிருந்து மௌத்து வரைக்கும் 8 வகையான வாசகங்கள். அந்த வாசகங்களை அரபியில் படிக்கிற பொழுது நெக்குருகி போனதனுடைய விளைவு தான் இந்த ஜும்மா உரை. இதுவெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய பாடமும் படிப்படியுமானால் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருவது? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் இந்த மாதிரி வார்த்தை வந்திருக்கும் என்று நினைத்ததுடைய விளைவு தான். அவர் இந்த அபுல் ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் கலைஞன் தான் என்னை குத்துனா. முகீராவுக்கும் அவனுக்கும் இடையில பிரச்சனை இருந்தது, நான் தான் பஞ்சாயத்து பண்ணினேன். ஆனால் அவனுக்கு நல்லது தானே செஞ்சேன், இருந்தும் என்னை குத்தி விட்டானே என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜ்அல் மைத்ததி பியதி ரஜுலின் யத்தஅல் இஸ்லாம். நான் ஒரு முஸ்லிம் என்று வாதிக்கிறவன் கையால் அல்லாஹ் என்ன கொல்லலை, ஒரு நான் முஸ்லிம் கையால் என்ன கொல்ல வச்சுட்டான். பெரிய அர்த்தமுடைய ஒரு வார்த்தை. இந்த வாசகத்தை நாம் எப்படி பார்க்கலாம்? ஒரு முஸ்லிமின் கையால் நான் கொல்லப்பட்டு இருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனையினால எனக்கு ஷஹாதத்துடைய கூலி கிடைக்காம போயிருக்குமே, இப்போ ஒரு நான் முஸ்லிம் கையால் என்னை குத்த வச்சுட்டான், எனக்கு ஷஹாதத்து கிடைச்சிருங்கிற நம்பிக்கை வந்துடுச்சு. ஒரு நான் முஸ்லிமின் கையால் என்னை கொல்ல வைத்த இறைவனுக்கே எல்லா புகழும். முதல் பாடம் படிப்பினை. எவ்வளவு தூரம் ஷஹாதத்தை எதிர்பார்த்திருந்தால், யுத்த களத்தில் போய் எதிரிகளோடு போராடி உயிர் தியாகம் செய்வது மட்டுமல்லவே ஷஹாதத். ஒரு நான் முஸ்லிம் கையால் கொல்லப்பட்டு விட்டாலே ஷஹாதத்து தான். அதை அவர் எதிர்பார்த்திருந்திருக்கிறார். ஒரு நான் முஸ்லீம் என்ன பிரச்சனைன்னு தெரியல, யாரோ என்ன குத்திட்டாங்க. பள்ளிவாசலுக்குள்ள குத்தினாக்க நான் முஸ்லீம் வந்து குத்தினானா பார்க்குறது, பள்ளிவாசலுக்குள்ள யார் இருப்பா?
எல்லாமே முஸ்லீம் தானே, முஸ்லிம்கள் என்னை கொள்வார்களா என்ற பயத்தில் இருக்கிற பொழுது, இல்லை ஒரு நான் முஸ்லீம் தான் கொண்டிருக்கிறான்னு சொன்னோன்னு திருப்தி. எனக்கு இந்த மௌத்தை பற்றி பயம் இல்லை. நான் ஏன் பயப்படணும்? எனக்கு ஷஹாதத்து கிடைச்சிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜ்அல் மைத்ததி, என்னுடைய மரணத்தை அல்லாஹ் ஆக்கவில்லை பியதி ரஜுலின் யத்தஅல் இஸ்லாம், இஸ்லாத்திற்கு வாதம் செய்யக்கூடிய ஒருவனுடைய கையினால் எனக்கு மரணத்தை தரவில்லை. அவனுக்கே எல்லா புகழும் சொன்னார். பிறகு கது குந்து அபூக துஹிப்பானி அன் தக்ஸுரல் உலூஜ பில் மதீனா, மதீனா நகரத்தினுடைய சில வேலைகளுக்காக அரபியர் அல்லாத அந்நியர்கள் தேவை என்று சொல்லி, அரபுகள் அல்லாத அந்நிய தொழில் கலைஞர்களை எல்லாம் மதீனாவில் அதிகம் இருக்க வேண்டும் என்று இப்னு அப்பாஸ் அவர்களே, நீங்களும் உங்களுடைய தந்தையார் அப்பாஸ் அவர்களும் தான் ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருந்தீங்க, அதனால தான் அவங்களை அனுபவித்தோம். விளைவு பார்த்தீங்களா? வகானல் அப்பாஸ் அக்ஸர்ஹும் ரஃபீகா, அவர்களிடத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நிறைய ரஃபீக் அடிமைகளை வச்சுருந்தாங்க. அதனால் அவர் சொல்கிறார், இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்வார், இன்ஷாத்த ஃபால்து, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் விரும்புனீங்கன்னாக்கா எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்கிறானோ அத்தனை பேரையும் கொண்டு வரலாம். அதில் பாருங்கள், நிறைய முஸ்லீம்களும் இருந்தாங்க. அந்நிய நாட்டு அரபு மொழி பேசாத வேற்று நாட்டு அடிமைகள் மதீனாவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கும் வந்திருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் பார்க்காம இவர் சொல்லுவார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் உங்களை கொண்டுட்டான் வெளிநாட்டுக்காரன், நீங்கள் மட்டும் பர்மிஷன் கொடுங்க, விரும்பினால் வெளிநாட்டுக்காரனாக இருக்கிற அத்தனை வேலைக்காரங்களையும் கொன்று விடலாம். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது பாடத்தை நமக்கு தருகிறார். அவருடைய வாசகம் பாருங்கள். கதப்த இப்னு அப்பாஸ், நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, நீங்கள் பொய்யான வார்த்தையை சொல்கிறீர்கள். பாதமா தக்கல்லம்மு பிலிசானிக்கும், வந்த அந்த அடிமைகள் உங்களுடைய மொழியிலே பேசிய பிறகும், வசல்லு கிபிலத்தக்கும், நீங்கள் எந்த கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறீர்களோ அந்த கிபிலாவை அவர்களும் முன்னோக்கி தொழுத பிறகும், வஹஜ்ஜு ஹஜ்ஜக்கும், நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜை அவர்களும் செய்ய ஆரம்பித்த பிறகுமா கொள்ள முடியும்? ஒரு நான் முஸ்லீம் செஞ்சான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவனுடைய இனத்தை சேர்ந்த முஸ்லீம்களையுமா கொள்வது? தப்பா பேசுறீங்க இப்னு அப்பாஸ். இது எவ்வளவு பெரிய நீதியான ஒரு முறை. சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒருவர் கொல்லப்பட்டு விட்டால் அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரையும் போட்டு தள்ளுறது தான் அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் மரபு. கோர்ட்டு வாசல்ல இருந்து கொலைகள் நடக்கிறத பார்க்கிறோம், ஆணவ கொலைகள். யாராவது ஒருவர் ஒரு கொலையை செய்து விட்டால் அதற்கு பழி வாங்குவதற்காக தலைமுறையையே, அந்த இனத்தையே பூண்டோடு அழிப்பது அப்படிங்கிறத உலகம் முழுவதும் நடந்துட்டு வரக்கூடிய விஷயம். அவன் எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, ஏன் சொந்த ஜாதிக்காரனாகவே இருந்தாலும் சரி, இதான இன்னைக்கு நடக்கிறது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்திலும் நீதியை கைவிடவில்லை. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். ஃபஹ்தமல இலா பைத்திஹி ஃபந்தலகா மஅஹு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாங்களாக பிடித்து கொண்டு அவருடைய வீட்டுக்கு கொண்டு போகிறார். அங்கே போன பிறகு என்ன நடந்தது என்பதையும், என்ன மாதிரியான பாடங்களை அவர் சக்கராத்தாளிலும் அன்றைய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல இன்றைய சமுதாயமாக நமக்கும் விட்டு சென்றார் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரும்பார உரையில் இதன் தொடராக பார்ப்போம். தெரிந்து கொண்ட விஷயங்களின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க முயற்சி செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.